வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் அடுத்த நட்சத்திர அன்பர்கள் மூலம் நட்சத்திர அன்பர்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதங்களையும் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் மூலம்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கேதுவனுடைய நட்சத்திரத்திலேயே இந்த மகம், அடுத்து அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்தில் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இந்த அஸ்வினி மகம் கூட பெரிய அளவு பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் தான் நம்ம மூலத்தில் பிறந்துட்டாலே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரியாக அவர்களுடைய எதிர்மறை எண்ணங்களே மிகப்பெரிய அளவில் இவர்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுலேயும் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பான ஒரு விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிடித்தமான ஒரு வாழ்க்கையே இருக்காது. ஏதோ நமக்கு வாழணும் அப்படின்ற மாதிரியாக அப்படி தான் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பீங்க. அதே சமயத்தில் வருமானமே இவர்களுக்கு எப்போதுமே இருக்காது. ரொம்ப அப்படி பார்த்து ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணியே பழகக்கூடியவர்கள் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள். அவர்களுடைய சிக்கனமும் அவர்களுடைய ஒரு ஒரு சேமிப்பும் பார்த்திங்கன்னா தான் வருங்காலத்தில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எந்த நேரம் எடுத்தாலும் அந்த ஒரு சிக்கனத்தை மெயின்டைன் பண்ணும்போது அவர்களுக்கே ஒரு வெறுப்பாக வரும். நம்மளால் ஒரு நல்ல ஒரு செலவு பண்ண முடியலையே, ஒரு வேணுங்கிற இடத்துல நம்மளால் செலவு பண்ண முடியலையே, நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு வருமானம் வரவே வராதா, நம்ம எப்போதுமே வாழ்க்கையில் இப்படி தான் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இவர்களுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கேதுனுடைய நட்சத்திரம்ன்ற போது அந்த இடத்துல வருமானம் அப்படி இதாகிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு அனுபவிக்கவும் முடியாது, பெரிய அளவுக்கு குறையவும் செய்யாது. எந்த அளவுக்கு தேவையோ தேவையான அளவுக்கு அந்த வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மூல நட்சத்திர அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி மே மாதம் பயிற்சி ஆகிறாரு. இந்த மே மாதத்தில் ஆகக்கூடிய அந்த பயிற்சி இவர்களுடைய 7ஆம் இடத்துல ஆகுது. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆகக்கூடிய அந்த குரு பகவானின் பெயர்ச்சி ராசிக்கு அதிபதி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் கூட. அந்த சுகஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல வர்றதுனால பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம். ஆனாலும் அந்த பேசிக் கேரக்டர்ஸ் எப்போதுமே மாறாது. அந்த வருமானத்தில் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்போதுமே இருக்கும். எங்களால் ஆடம்பரமாகவே வாழ முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடம்பரமாகவே வாழணும்னு நீங்கள் நினச்சா கூட உங்களால் வாழ முடியாது. நீங்கள் எவ்வளவோ இந்த காலகட்டத்தில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஆடம்பரமாக நீங்கள் உங்களுடைய வீடை வடிவமைச்சு வச்சா கூட நீங்கள் அந்த ஒரு சுகமான ஒரு ஆடம்பர இல்லத்தில் வாழ்கிறத விட நான் அந்த வாடகை வீட்டில் இருந்தபோது வந்த தூக்கம் கூட எனக்கு வரல அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அந்த அளவிற்கு இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையவே விரும்பாதவர்கள். ஒரு ஆசை இருந்தால் கூட அதை அனுபவிக்க முடியாதவர்கள் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள். உங்களுடைய வருமானத்திற்கு இந்த காலகட்டம் எந்த விதமான ஒரு குறைச்சலும் கிடையாது. அடுத்து சொத்துக்கள் சேர்ப்பதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய கணவர் பேர்லையோ மனைவி பேர்லையோ, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் பேர்லையோ, இந்த மாதிரியாக உங்களுடைய குடும்பத்தார்களின் பேரில் அந்த சொத்துக்களை சேர்ப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நீண்ட நாள் கனவுன்றது இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சொத்தை சேர்க்கணும், நமக்குன்னு ஒரு நிலம் வாங்கி போடணும், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், நமக்குன்னு ஒரு வண்டி வாகனம் இருக்கணும். இப்படி தன்னுடைய சொத்துக்களை பெருக்குவதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் தாயார் உடல்நலனில் ஒரு முன்னேற்றம் இருப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே தாயார் உடல்நலன் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மே மாதத்துலேருந்து அதற்குண்டான ஒரு ரெக்கவரின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த மூல நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடமாற்றம், அதாவது இது நாள் வரைக்கும் இருந்த இடத்தை விட இன்னும் ஒரு நல்ல ஒரு சுகமான
ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு இடமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள். நீங்கள் ஒரு சிறிய அளவு கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு இடமாற்றம்லாம் நமக்கு அமையும், நம்ம இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம், இந்த அளவுக்கு நமக்கு வருமான வளர்ச்சி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிறிய அளவு கூட நீங்கள் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பவர்கள் தான் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள். அவர்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தேவைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. என்னுடைய கணவர் எப்போதுமே ஒரு வேலையில் நிரந்தர ஒரு வேலையில் இருக்க மாட்டேங்கிறார், எப்போதுமே அந்த வேலையில் ஒரு தேவையற்ற ஒரு மனக்கசப்புகள், அந்த வேலையில் ஒரு துயரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனைகள் உயரதிகாரிகளால் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக நீங்கிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு அலுவலகத்தின் சூழ்நிலை வேற, இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தின் சூழ்நிலை வேற, அந்த மாதிரியாக உங்களுடைய நிலைமைகளை மாறக்கூடிய அளவிற்கு இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலே அதில் அதிக அளவு கடன் வாங்கி தான் அதிகமாக செய்வீங்க. எதுவாக வருமானம் வந்தால் கூட அந்த கடன் வாங்காமல் இவர்களால் இருக்கவே முடியாது. அதனால அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ வரும். ஏன்னா இந்த குரு பயிற்சியில் அந்த 11ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் இவர்களுக்கு பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழில் முறை மேன்மை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழிலில் ஏற்படுத்தக்கூடிய சில முயற்சிகள் எல்லாமே இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முழுமையாக பார்த்திங்கன்னா கடன் முழுவதுமாக அடையக்கூடிய ஒரு நேரம். அடுத்து அந்த கடன் மூலமாக சில முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகளில் வெற்றியும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் தொழில் சார்ந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இந்த காலகட்டம் மூலம் நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாமா, அடுத்து பார்த்திங்கன்னா வெளியூரில் போய் வேலை தேடலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருக்குது. ஏன்னா குரு பகவானின் பார்வை உங்களுடைய 11ஆம் இடத்துல, அடுத்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார், அடுத்து உங்களுடைய உபஜய ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துலையே குரு இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண தடைகள் முழுமையாக நீங்க போகுது. பெண்கள் அதிகமாக மூலம் நட்சத்திர பெண்கள் எங்களுக்கு திருமணமே ஆகாதுன்னு வீட்டில் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஏதோ எல்லாமே எங்களுக்கு வரன்கள் பார்க்கக்கூடிய வரன்கள் எல்லாமே தள்ளி போகுது அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக அது எல்லாமே நிறைவேறக்கூடிய, அந்த திருமண தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு 2 வருடம் 3 வருடத்திற்கு மேலே திருமண தடைகள் இருக்குது அப்படின்னா சுய ஜாதகத்தை பார்க்குறது நல்லது. இப்போ தான் திருமண முயற்சிகளில் ஈடுபடுறோம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த கோச்சார நிலவரப்படி திருமண தடைகள் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்குது. ஏற்கனவே திருமண தடைகளில் இருக்கிறோம் 3 வருஷமா அப்படின்றவங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எந்த விதமான ஒரு தோஷம் இருக்கா, இல்லை விஷக்கன்னிகா தோஷம் இருக்கா, கலத்திர தோஷம் இருக்கா, சர்ப்ப தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, இந்த மாதிரியான அந்த திருமணம் சார்ந்த தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு உண்டான நிவர்த்திகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கு. 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த திருமணம் சம்பந்தமான தோஷங்களுக்கு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், நீங்க மூல நட்சத்திர அன்பர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.